மேட்டூர் அணை திறக்கப்படாததாலும் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதாலும் குறுவை பயிர்கள் கருகி காணப்படுவதால் மயிலாடுதுறையை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முதலில் விவசாயிகளின் கோரிக்கையை கேட்கலாம். வாய்க்கால்லாம் வரவே இல்லை, சுத்தமாயிட்டு தண்ணி நீங்க திறந்து விடல. என்ன பண்றேனே தெரியல. பாருங்க, சுத்தமாயிட்டு கருவிட்டு பாருங்க. அது இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போரை வச்சுதான், ஒரு சில பேர்ட்ட போர் இருக்குன்னா அவங்கள வச்சுதான் ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு போகுது. அதுவும் இல்லாம ஒரு பக்கத்துல வந்து தண்ணி ஒதுங்குற பக்கம்லாம் இந்த மாரி சால்ட்டுங்க. எங்களுக்கு கடலோர பகுதி ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு கடல். இப்ப தண்ணி மேமடை இல்லாத காரணத்தால, நீங்க வாய்க்கால் தண்ணி திறந்து விடாத காரணத்தால தண்ணி சால்ட் உள்ள ஏறிட்டுங்க. போர்ல ஏறி இந்த மாரி ஏகம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர் தாண்டி நாங்க விவசாயம் பண்ணியிருக்கோம். இது கலசாம பஞ்சாயத்துல பாக்குறோம். ஒரு 200-300 ஏக்கர் சுமார் அளவுக்கு இந்த மாரியே போயிட்டுங்க. ஏக்கருக்கு 30,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். இது கரெக்டா கவர்மெண்டே கரெக்டா ஆய்வு பண்ணி அரசியல் நீதா பார்க்காம பொது முனையில உள்ளவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிறாங்க. அடியில் உள்ள எங்களுக்குலாம் லாஸ்ட் உள்ளவங்களாம் விவசாயம் பண்ணவே முடியல. அந்த மாரி வாய்க்கால்லாம் புத்து வச்சிருக்காங்க. எங்களுக்குலாம் இம்மா டேமேஜ் ஆகுது. நாங்க என்ன பண்றதுனே தெரியல. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் ஷா. காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு சுமார் 96 ஏக்கர்ல பரப்பளவு குறுவை சாகுபடி நடவு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் பம்பு செட்டு வசதி கொண்ட விவசாயிகள் குறுவை நடவு பணிகளை முன்கூட்டியே தொடங்கியதால் தற்போது பயிர்கள் கதிர் வரும் பருவத்தை எட்டியுள்ளது. ஆற்று பாசனத்தின மட்டுமே நம்பியுள்ள சிறு குறு விவசாயிகள் பம்பு செட்டு விவசாயிகளிடம் தண்ணீரை பெற்று தங்களது விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது பயிர்கள் வளர்ந்து வருகிறது. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு குறித்த காலத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். இதனிடையே போதிய கோடை மழை இல்லாததாலும் ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களில் தண்ணீர் இல்லாததாலும் நிலத்தடி நீர் மட்டும் அகல பாதாளத்துக்கு சென்றுள்ளதாகவும், இதனால் பம்பு செட்டு உப்பு நீராக மாறியுள்ளதால் நடவு செய்யப்பட்ட பயிர்கள், வேரழிகள், இலைக்கருகள், மஞ்சள் நோய் பாதிப்பு மற்றும் வயல்கள் வெடித்தும் காய்ந்தும் மாவட்டம் முழுவதும் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி தாலுகா உமையால்புரம் பகுதியில் சுமார் 500 ஏக்கர்ல குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் வளர்ந்து வரும் நிலையில காவிரி நீர் இல்லாமலும் கோடை மழை பெய்யாதாலும் குறுவை பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வீதம் செலவு செய்துள்ள நிலையில நிலத்தடி நீர் உப்பு நீராக உள்ளதால் சுமார் 250 ஏக்கர் இந்த பகுதியில நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் கருகியும் வயல்கள் வெடித்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் மிகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் உப்பு நீர் பாய்ந்த வயல்கள் ஆடு மாடுகளை விட்டு மேய்த்தாலும் ஆடு மாடுகள் கூட மேயாத சூழல் இருப்பதாகவும் மிகவும் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வாய்க்கால்கள், ஆறுகள், கிளை வாய்க்கால்கள், கிளை ஆறுகள், கன்னி வாய்க்கால்கள் தூர்வாராததால் தற்போது தண்ணீர் வரவில்லை என்றும், தற்போது தண்ணீர் இல்லாத சூழலில் இது வாய்க்கால்களை தூர்வாரி தந்தால் வரும் பருவ மழை காலங்களில் தண்ணீரானது சேமித்து வைக்கவும், வயல்களில் சேதம் ஏற்படாமல் கடற்கரைக்கு சென்று செல்லவும், தண்ணீர் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் இந்த வாய்க்கால்களை தூர்வாரி தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த தரங்கம்பாடி பகுதியில் உள்ள மாமாக்குடி, கிடங்கல், மடப்புறம், ஆத்தூர், முக்குரும்பூர், ஆக்கூர், கருவி, தலச்சங்காடு, புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த உப்பு நீராலும் விவசாய நிலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் கடற்கரைக்கும் அருகாமையிலே ஒரு சுமார் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்திலே வயல்வெளிகள் இருப்பதால் இந்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.